வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழிசை சவுந்தரராஜன் கைது. பொதுமக்கள் ஒரு சிலரிடம் மட்டும் கையெழுத்து பெற்ற நிலையில் விடுவித்த போலீசார். சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசைக்கு எதிராக திமுகவினர் போராட்டம். கையில் கட்சி கொடியுடன் தமிழிசை சவுந்தரராஜனை சுற்றி வளைத்த திமுகவினரால் பரபரப்பு. தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும். பாஜக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். சனாதன தர்மம் குறித்து பேசிய விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது புதிதாக எந்த வழக்கும் பதியக்கூடாது. பல மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை சென்னைக்கு மாற்றக் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆனந்த விகடன் இணையதள முடக்கத்தை நீக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் குறித்த கார்ட்டூனை பிளாக் செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு அறிவுறுத்தல். வேகமெடுக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை. முதல் முறையாக விசாரணைக்காக மேனேஜர் நடராஜன் ஆஜர். சென்னை தலைமை செயலகத்தில் கலைஞர் எழுதுகோள் விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சிறந்த கலைஞர்களுக்கு கலை செம்மல் விருதுகளையும் வழங்கி கௌரவிப்பு. தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து. கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகை உணர்ச்சிக்கே இடம் கொடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள அனைத்து மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க தயக்கம் ஏன்? மொழி திணிப்புக்கு எதிராக லட்சியம் நிறைவேறும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் வீடுகளில் அதிரடி சோதனை. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரைடு. தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாறும் ஓடவில்லை, சாராய ஆறுதான் ஓடுகிறது. பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். தென் மாவட்டங்களில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை. முதல் கட்டமாக மதுரை, விருதுநகர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்ட மேடையில் நிர்வாகியின் கன்னத்தில் அறைந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. கூட்ட நெரிசலில் முண்டியடித்துக் கொண்டு சால்வை அணிவிக்க வந்த நிர்வாகி வந்ததால் ஆத்திரம். உதகை மேட்டுப்பாளையம் இடையே கோடைகால சிறப்பு ரயில் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. அரக்கோணம் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவதன் எதிரொலி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க காவல்துறை தடை விதிப்பு.
பழைய ஓய்வூதிய திட்டம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் பேரணி. சென்னை பல்லவன் இல்லத்திலிருந்து கோட்டை நோக்கி நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்பு. சென்னை மண்ணடியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. நேற்று முன்தினம் அக்கட்சியின் தேசிய தலைவர் பைஜி கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் ரைட். உத்தரகாண்ட் மாநிலம் முக்வா பகுதியில் உள்ள கங்கா கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம். அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபாடு. பொதுமக்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஆந்திராவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சர்வதேச அளவிலான 10 மொழிகள் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உறுதி. உத்தரகாண்ட் மாநிலம் ஃபிரோசாபாத் பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு மதுபானம் அழிப்பு. சுமார் 15,000 லிட்டர் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடக்கம். சுமார் 12,000 அடி உயரத்தில் உள்ள சிவலிங்கத்தை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை வழிபடலாம் என அறிவிப்பு. கேதார்நாத்தில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பில் ரோப் கார் திட்டம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதற்காகவே பொருளாதார சரிவை அதிபர் டிரம்ப் ஏற்படுத்தி வருவதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டு. வர்த்தக போரை அமெரிக்கா விரும்பினால் அதற்கும் தாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்தியா, சீனா மீது பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்ற டொனால்டு டிரம்பின் அறிவிப்பை அடுத்து அதிபர் ஷி ஜின்பிங் திட்டவட்டம். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் திடீர் போராட்டம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தங்கியிருந்த கட்டிடத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருத்தணி முருகன் கோவிலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம். தனது புதிய படக்கதையை முருகன் திருவடியில் வைத்து வழிபட்டார். லண்டனில் சிம்போனி நிகழ்ச்சியை அரங்கேற்றுவது தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை. தமிழர்களின் சார்பாகவே சிம்போனியை அரங்கேற்ற உள்ளதாகவும் இசைஞானி இளையராஜா பெருமிதம். அனாவசியமான கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள். சென்னை விமான நிலையத்தில் இசையமைப்பாளர் தேவா குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு இளையராஜா பதில். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8,020 ரூபாய்க்கும் 1 சவரன் 64,160 ரூபாய்க்கும் விற்பனை. தேசிய, மாநில நெடுஞ்சாலைகள் சாலை ஓரங்களில் உள்ள கொடி மரங்களை அகற்ற வேண்டும்.
தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.